மணி, இப்போ உங்கள் பார்வை என்ன? அதில் சி ஓட்டரினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்துருக்கு. கிட்டத்தட்ட 5 விழுக்காடு திரும்ப 2019 கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்களோ அது இப்போ வந்து திரும்ப காம்பன்சேட் ஆயிடுச்சு அப்படின்றதும், திமுக தலைவரினுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறது. அவர் சொல்கிற அப்சர்வேஷனில் தற்போதைய சூழலில் எதிர்கட்சிகள் ஒன்றிணைய வாய்ப்பே இல்லை, 3 முனை போட்டினாலே அது அட்வான்டேஜ் டு டிஎம்கே அப்படின்னு சொல்கிறதும், தொடர்ந்து அவர் டாப் 5 சிஎம்ல இருந்துகிட்டே இருக்கிறார் அப்படின்றதும் அவரோட இது. இதில் அவர் சொன்ன பேட்டிகள்ல அந்த இதில் வந்து விஜயை வந்து அவங்க சொல்கிறாங்க, அவர் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல, ஆதரவு இருக்குது அப்படின்னு. இப்போ விஜய சென்ட்ரிக்கா வச்சும் பேசலாம், இல்லை எதிர்கட்சிகள் என்ன செய்ய போகிறாங்கன்னு வச்சும் பேசலாம். இந்த கருத்து கணிப்பு முடிவு எதிர்கட்சிகள் எப்படி எடுத்துக்கிறது? நான் எப்படி பார்க்குறேன்னா, இது நாடாளுமன்ற தேர்தல் இன்றைக்கு நடந்தால் எப்படி வாக்களிப்பார்கள் என்பதற்கான, இது சட்டமன்ற தேர்தல் நடந்தால் எப்படி வாக்களிப்பார்கள் என்பதற்கான கருத்து கணிப்பாக நான் இதை எடுத்துக்கொள்ளவில்லை. சி ஓட்டர்ஸ்ன்றது வந்து வாரந்தோறும் அவர்கள் கணிப்புகளை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 365 நாளும் அவங்களுக்கு இந்த ஒப்பீனியன் போல் சர்வே எடுக்கிறது தான் அவங்களோட வேலை. பீரியாடிக்கல் இன்டர்வல்ஸில் விடுவாங்க. இந்தியாவுடைய மூட் ஆஃப் த நேஷன்றது கடந்த பல ஆண்டுகளாக பிப்ரவரிலையும் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர்லையும் வெளியிடக்கூடிய ஒரு அறிக்கை நாடு தழுவிய அளவில். தமிழ்நாட்டோட இதில் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து மக்களவைத் தேர்தல் நடந்தால் இந்த முடிவு தான் வரும், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு மக்களவைத் தேர்தல் நடந்தாலும் கூட பாண்டிச்சேரியும் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா 40-0 தான் டிஎம்கே அலையன்ஸ்ன்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நான் மனப்பூர்வமாக முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன். பட் இது அசம்பிளிக்கான கருத்து கணிப்பாக என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கே நிலைமை வேறு மாதிரி இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஆன்டி இன்கம்பன்ஸ் இங்கே கடுமையாகவே இருக்குது. அப்போசிஷனால் வந்து அது அந்த நெரேட்டிவை செட் பண்ண முடியல, மீடியாவால் அது முன்னால் எடுத்துகிட்டு போக முடியல. அதனால் இங்கே ஆன்டி இன்கம்பன்ஸ் இல்லை என்ற ஒரு தோற்றம் நிலவுகிறது தான் நான் பார்க்குறேன். நீங்கள் 19 மக்களவைத் தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக 38 சீட்டு ஜெயிச்சாங்க. அசம்பிளியில் அது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 வந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 75 சீட்டு ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு வந்தது. இந்த பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் என்பது வந்து கடந்த 3 தேர்தல்களாக மோடி ஜெயிச்ச 3 தேர்தல்களுமே தமிழ்நாட்டில் தான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஆன்டி பிஜேபி மார்க் வந்துக்கிட்டே இருக்குது. 37 சீட்டு 14, 19 38, 24 39 சீட்டு. பட் அது அப்படியே அசம்பிளியில் எதிரொலிக்கும்னு எனக்கு தோணலை. இதில் ஒரு கிளாரிட்டி எனக்கு, இது நாடாளுமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு அப்படிதான் பார்க்குறீங்க. ஆமாம் ஆமாம். ஆனா அதுல இன்றைக்கு மக்களவை தேர்தல் நடந்தால் எப்படி வாக்களிப்பார்கள் தான் அதுலயே சொல்லப்படுது. அசெம்பிளி சென்ட்ரிக் அல்ல அது. அதுதான். ஆனா அதுல ஒரு ஆன்டி இன்குபன்சி இருக்கு, அரசுக்கு எதிரான அலை இருக்கு அப்படின்னா எப்படி வந்து சிஎம்முக்கு வந்து திமுக தலைவருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும்ன்ற நீங்க அது வந்து அந்த கோபம் அங்க காமிச்சிருக்கணும்ல, ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணும்ல. இல்ல இது நீங்க கடந்த காலங்களில் சி ஓட்டர் இந்தியா டுடே ஒப்பீனியன் போல்ஸ் பாஸ்ட் 20 இயர்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா ஜெயலலிதாக்கு இதே மாதிரி தொடர்ந்து கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. எடப்பாடிக்கு வந்திருக்கு 18-19. ஆகவே இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு இஷ்யூ. நான் சொல்றது இந்த ஒரு இஷ்யூவை வச்சு, இந்த ஒரு சர்வேவை வச்சு அசம்பிளி எலெக்ஷனில் டிஎம்கேக்கு டன் டீல் 26 சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது. என்னை பொறுத்தவரையில் அதை நான் முழுவதுமாக மறுதளிக்கிறேன். அப்படி ஒன்று நடக்கவே கிடையாது. உங்களுக்கு வந்து எனி கவர்மெண்ட் 5 ஆண்டுகள் பொறுத்து மக்களிடம் போகும்பொழுது டஃப் ஃபைட் இருக்கும். இப்போ 2வது கேள்வி, தொடர்ந்து டாப் 5 சிஎம்ல வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அது எனக்கே ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு அவர் சி ஓட்டர் நிறுவனர் சொல்வதும், 50% தாண்டது அப்படின்றது ஒரு சாதாரணமானது அல்ல. 3வது அவர் சொல்றது திமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் பலம், தலைவர் தொண்டர் தான் பலமாக இருக்கிறாங்க. அதுல அவர் சொல்றது அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எல்லாம் பிரிச்செல்லாம் பார்க்கல, அவங்க ஒரே மாதிரியான அணுகுமுறைன்றப்ப நீங்க எப்படி அதை டிஃபரண்ட்? தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லா கட்சியுமே தொண்டர்களால ஜெயிக்கிறது கிடையாது, மக்கள் வாக்களிச்சு தான் ஜெயிக்கிறாங்க. எல்லா பார்ட்டியோட கேடர்ஸ் அவங்க மட்டுமே ஓட்டு போட்டா எந்த கட்சியுமே ஜெயிக்க முடியாது. இன்னொரு விஷயம், நீங்க வந்து இப்ப எதிர்கட்சி ஒற்றுமையை பத்தி பேசுறீங்க. நீங்க 2021 அந்த அலையன்ஸ் இருக்கு பாருங்க, 19க்கும் 21க்குமான வித்தியாசம் வந்து தேமுதிக மட்டும் இல்லை, ஏடிஎம்கே, பிஎம்கே, பிஜேபி 21ல, 19ல டிஎம்டிகே இருந்தது. என்னுடைய கணக்கு அந்த அலையன்ஸ் வந்ததுனால இன்னைக்கு டஃப் ஃபைட் இருக்கும். ஏடிஎம்கே, பிஎம்கே, பிஜேபி இது வந்து 21ல இருந்த அலையன்ஸ். டிஎம்டிகே 19ல இருந்தது, 21ல அவங்க இல்ல. 2 தரப்புலயுமே இல்ல, அவங்க டிஎம்கேலயும் இல்ல, ஏடிஎம்கே. ஆமா, இந்த முறை ஒரு அலையன்ஸ் வந்ததுன்னா அவங்க கண்டிப்பா இதுல தான் இருப்பாங்க. விஜய் ஃபேக்டரை ஒதுக்கி வச்சுட்டும் என்னுடைய பார்வையை நான் சொல்றேன், அவங்களோட பழைய அலையன்ஸ் பழைய என்டிஏ ரீசெலக்ட் ஆச்சுனாலே டஃப் ஃபைட் இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், டஃப் ஃபைட் இருக்கும். கேக் வாக் கிடையாது டிஎம்கேக்கு. 5 வருஷம் பொறுத்து விஜயன் எந்த கவர்மெண்ட்டும் மக்கள் கிட்ட போகும்பொழுது கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கும். இப்பயும் இருக்குது. நம்ம பேச மறுக்கிறோம், மீடியா மறுக்குது, எதிர்கட்சிகள் அந்த நெரேட்டிவை செட் பண்ண மறுக்கிறாங்க. அவங்களால அந்த போராட்டங்கள் எதிர்கட்சிகளை தான் நான் இது குறை சொன்னேன். ஸ்டாலின் அவர்கள் சிறந்த எதிர்கட்சி தலைவராக இருந்தார், எடப்பாடி அவர்கள் சிறந்த எதிர்கட்சி தலைவராக இல்லை. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, மக்கள் மன்றத்தில் அவங்களால கொண்டு போக முடியல. செந்தில் பாலாஜி விஷயத்தை எடுத்துக்கோங்க. 2 நாளைக்கு முன்னால் ஒரு பெரிய டெவலப்மெண்ட். எப்படி இவர் மந்திரி, நீங்கள் மந்திரியா இருக்கிறீங்களா இல்லையா, எஸ்ஆர் நோன்னு 5 முறை கேட்குது சுப்ரீம் கோர்ட். நீங்க எஸ்ன்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்ணோன்னே தெரியாதுன்றாங்க.
அவருக்காக அப்பியர் ஆன 2 வக்கீலுமே வந்து தடுமாறுறாங்க. ஹாப்சன்ஸ் சாய்ஸ்ன்றாரு யார், அபிஷேக் மனு சிங். அப்படி என்ன அர்த்தம், எங்களுக்கு நீங்க வாய்ப்பே கொடுக்கலன்றாங்க. ஒரு அறிக்கை 48 மணி நேரமா வரல, அவர் அமைச்சராக நீடிக்கவே முடியாது. இன்னைக்கு எடப்பாடி பீரியட்ல இப்படி நடந்திருந்தனா ஸ்டாலின் அதை பெரிய பிரச்சனை ஆக்கியிருக்க வேண்டும். எங்கெல்லாம் எதிர்க்கட்சிகள் தோல்வி அடைகிறார்கள் நான் சொல்றேன். ஆக இதை வைத்துக் கொண்டு நீங்கள் 26 எடை போடாதீர்கள். நீங்க இந்த இடத்துல நான் அதுதான் இப்ப திமுக தலைவருக்கு முதல்வருக்கு இருக்கிற செல்வாக்கு அப்படின்றது அது நாடாளுமன்றத்தோட மட்டும் பொருத்தி பாக்குறீங்க? இல்ல இல்ல, அப்படிதான் நான் பாக்குறேன். அப்ப இந்த கருத்து கணிப்புல அந்த புள்ளியில நீங்க மாறுபடுறீங்க. இல்ல, இந்த கருத்து கணிப்புல நிறைய முரண்பாடுகள் இருக்கு. இப்ப விஜய் ஃபேக்டர் வச்சு சொன்னாங்க, அவர் ஜென்ராம் கூட சொன்னாரு அந்த 7% எங்க. நான் இன்னொன்னு கேட்கறேன், கடந்த எலெக்ஷன்ல 8% வந்து நாம் தமிழர் வாங்குச்சு. அவங்கள பத்தி எந்த பிரஸ்தாபமும் அந்த இல்ல. எப்படி இப்படி ஒரு கருத்து கணிப்பு நடத்த முடியும்? அந்த கட்சியை நமக்கு பிடிக்குது பிடிக்கல அது வேற. அவங்க ஒரு 52%, 20%, 21%. ரிமைனிங் 7%ல நீங்க சீமான், விஜய் எல்லாரையும் ஒண்ணு சேர்ப்பீங்களா? எஸ்டாப்ளிஷ்டு சார். விஜய் கூட விட்டுருங்க, அவர் அன்டெஸ்டட். 8% ஓட்டு வாங்கி அவர் தேர்தல் கமிஷனோட அங்கீகாரத்தை வாங்கி இருக்கிறார். அப்ப அதை தவிர்த்துட்டு இந்த கணிப்பு எப்படி பார்க்க முடியும்? ஓகே ஓகே. இப்போ உங்கள் பார்வையில இந்த கருத்து கணிப்பு இது பார்லிமெண்ட்டுக்கு பொருந்தும். இன்னைக்கு நடந்தாலும் 40 ஜெயிப்பாங்க. ஆனா அசெம்பிளிக்கு இதை அளவுகோலா எடுத்துக்கவே முடியாது. நீங்க சொல்றது 2019 அலைன்ஸ் வந்தாலுமே 19 அலைன்ஸ் வந்தாலுமே விஜய் ஃபேக்டர் தனியா நின்னாலும் 4 முனை போட்டி வந்தாலுமே இவங்களுக்கு டஃப் ஃபைட் இருக்குன்றாங்க.